பிரியமான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இதை கேட்கிற அன்பான வீவர்ஸ் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். பிதா அனுப்பிய இயேசு கிறிஸ்து யார் என்றும் அவருக்கு பிதாவானவர் கொடுத்திருக்கிற மேன்மையை பற்றியும் அந்த மேன்மையிலே நாம் அவர் எப்படி மேன்மைப்படுத்துகிறாரோ அவ்வாறு மேன்மைப்படுத்த வேண்டுமா, அதைவிட அதிகமாய் சொல்ல வேண்டுமா, அப்படி சொன்னால் நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியுமா என்ற முதல் பகுதி பேசினோம். ரெண்டாவது, அவருக்கு பிதாவானவர் கொடுத்திருக்கிற மகிமையை, அந்த மகிமையை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியும் அவரை கனப்படுத்தும்படியும் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தையும் அந்த மேன்மையை ரட்சிப்பு கொடுக்கும்படியான மேன்மையையும் பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்த பொழுதிலும் இயேசுவை மனிதர்கள் கனப்படுத்த வந்தபோது அல்லது மகிமைப்படுத்த வந்தபோது இயேசுவானவர் அந்த மகிமையை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன் மனுஷனால் இயேசுவை சரியாக, அதாவது நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை என்று சொன்னார் இல்லையா, ஏன் அந்த மகிமையை அவர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? அதுக்கான காரணம் என்னவென்றால், அவர்கள் சுய ஞானத்தினாலே அந்த மகிமையை அவர்கள் செலுத்தினார்கள். ஆனால் அது அவர் ஏற்றுக்கொள்வதல்ல. பிதாவானவர் இயேசுவை எப்படி மகிமைப்படுத்தினாரோ அதே போல மகிமைப்படுத்தும் பொழுதுதான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு நான் சில காரியங்களை சொன்னோம். பிதாவானவர் இயேசுவு கொடுத்திருக்கிற அதிகாரமும் வல்லமையும் அவருடைய நிலைமையும் பிதாவானவர் எப்படி சொல்லுகிறாரோ அப்படியே நாம் சொல்லுகிற பொழுது இயேசுவால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே சந்தர்ப்பத்திலே நாம் கூட்டி குறைத்து அவருடைய வெளிச்சத்தை அல்லது மகிமையை அங்கீகரிக்கிற பொழுது அவர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அடுத்து, அவர் மூலமாக மட்டும்தான் ரட்சிப்பு இருக்கு என்று கடைசியில் சொல்லி முடித்தோம். சரி, இன்று நாம் பார்க்க போகிற இந்த பகுதியானது கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம், அதாவது இயேசுவை கிறிஸ்துவ ஆக்கினது யார், அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு, இயேசுவின் மேல் விசுவாசமாய் இருப்பது என்பதின் பொருள் என்ன? சரி, அவரை விசுவாசிக்கிறோம், அதுக்கு என்ன பொருள், எப்படி விசுவாசிக்கிறது? இயேசுவை அறிந்திருப்பது என்றால் அதனுடைய கருத்து என்ன? அடுத்து நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம்னா, சமமான வல்லமை என்பது சத்தியத்தில் இருக்கிறதா? அப்போ சமம் என்கிற வார்த்தையிலே பிதாவும் குமாரனும் அதிகாரத்தில் சமமானவர்கள் என்ற வார்த்தையை நாம் சத்தியத்தில் காண முடியுமா? அதை பற்றி தான் இப்ப பேச போறோம். பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12 நாம் கிறிஸ்துவை விசுவாசியாத போது ரட்சிப்பு இல்லை என்று பெரும்பாலான கிறிஸ்தவங்க விசுவாசிக்கிறாங்க. அவராலேயின்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்பது அநேகர் நம்ப தான் செய்றாங்க. யோவான் 8:24 பிதா அனுப்பிய ஒருவர் இயேசு என்று பெரும்பாலான மக்கள் விசுவாசிக்கிறாங்க. அப்படி விசுவாசிக்கலைன்னா என்ன நடக்கும்? 8:24 ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். சரி, அப்போ நானே அவர் என்று அவர் யாரை குறித்து பேசினார்? பிதாவை குறித்து பேசினார். பிதா இவர்தான் என்று பேசினாரா? அப்படி அல்ல. சரி, இதெல்லாம் இன்னொரு பகுதியில் நம்ம முன்னமே சொல்லியிருக்கிறோம். அப்போ கேள்வி என்னவென்றால், ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். தேவன் அனுப்பின இயேசு கிறிஸ்து என்று நாம் விசுவாசிப்போமானால் நமக்கு ஜீவன் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அவரே இவராக வந்தார் என்று விசுவாசிப்போமானால் நாம் நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியுமா?
அவர் என்ன சொல்லுகிறாரோ நாம் அப்படியே சொல்லுவோம். அப்போ கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு அநேகருக்கு தெரியாது. கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவரும் கிறிஸ்துவும் மாக்கினார் என்று சொல்றார் இல்லையா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். அப்போ 10:28 கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:28 அபிஷேகம் பண்ணினார். அதாவது கிறிஸ்து என்றால் ராஜா, மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். சரி, தேவன் அனுப்பின இயேசு கிறிஸ்து என்று நாம் விசுவாசிப்போமானால் நிச்சயமாகவே நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம். யோவான் 3:18 இயேசுவை விசுவாசிப்பது என்பது அவருடைய நாமத்தை, அதிகாரத்தை விசுவாசிப்பதாக இருக்கிறது. குறிப்பாக பிதா என்ன அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தாரோ அதை நாம் ஏற்றுக்கொள்வது. யோவான் 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவராய் இராதபடியினால் அவரை ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்று சொல்றார். அப்ப நாம் இயேசுவின் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டவர்களானால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு என்ன செஞ்சிருப்போம்? பிழைத்திருப்போம். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு கிறிஸ்துவில் தான் இருக்கிறது என்று நம்புறாங்க. ஏன்னா அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து தான் இவர் தான் என்று விசுவாசிப்பதினால. யோவான் 8:36 குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறார். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றார். அப்போ குமாரனை இயேசுவானவர் எப்படி விசுவாசிக்கும்படி சொல்லியிருக்கிறாரோ அவன் நித்திய ஜீவன் இருக்கும். அவர் எப்படி சொல்லவில்லையோ அவருடைய கோபம் அவன் மேலே இருக்கும். அது சரியா? இயேசுவை பற்றினதான கருத்தை பிதாவானவர் எவ்வாறெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அவ்வாறு நாம் உணர்ந்து கொள்வது நமக்கு நித்திய ஜீவனை தரும். அதை கடந்து நாம் இவர் கொடுக்கிற காரியங்களை காட்டிலும் வேறு விதமாய் உணர்ந்து கொள்கிற பொழுது நிச்சயமாகவே நாம் ஆக்கினை தீர்ப்புக்குட்படுவோம். யோவான் மத்தேயு 7:21 என்ன சொன்னாருங்க? கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னாலும் நான் உங்களை அறியேன் என்று சொல்லிவிடுவார். ஆனால் இயேசுவின் மேல் விசுவாசமாய் இருப்பதின் என்பதின் பொருள் என்ன? தேவனுடைய குமாரனை விசுவாசிப்பது என்பது தேவனுடைய குமாரன் எல்லா மனிதர்கள் மேலும், வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவர் மேலும் அதிகாரமுடையவராய் இருக்கிறார் என்று அங்கீகரித்துக் கொள்ளணும். அதாவது ஏற்றுக்கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா ஒப்புக்கொள்ளணும். அப்படி ஒத்துக்கொள்ளுகிற பொழுது இயேசுவுக்கு பிதாவானவர் எல்லா சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேக மனிதர்களுக்கு சாத்தானுக்கு தான் அதிகாரம் கொடுத்தான்னு நம்புறாங்க. பாருங்க, அப்போ இந்த அவர் என்ன சொல்லுகிறாரோ, என்ன அதிகாரம் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறாரோ அதை நாம் ஆமா என்று சொல்ல வேண்டும். எது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்போது, அவர் சொல்லும்போது ஆமா என்று சொல்ல வேண்டும். இல்லை என்றால் நாம் அது ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட வேண்டிய அவசியம் இருக்கும். மத்திய 28:18 சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு பிலிப்பியர்ல நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:9-11 வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால் முடங்கும்படி எல்லாவற்றுக்கு மேலாக உயர்த்தி தலையாகவும் தந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதை நம்ம பிதாவை விட மேலாக உயர்த்தினார், பிதாவுக்கு சமமாக உயர்த்தினார். பிதாவும் இயேசு ஒன்று என்று நாம் விசுவாசிக்கிற பொழுது ஆக்கினை தீர்ப்புக்குட்படுவோமா, படமாட்டோமா? பாருங்கள், எனக்கு இது புரியுது அப்படின்னு நாம் பாட்டு நம்ப முடியாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இயேசு எல்லா அதிகாரத்தை உடையவர் என்று அநேக கிறிஸ்தவங்க விசுவாசிக்கிறாங்க. ஆனா அதனுடைய பொருள், அதனுடைய கருத்து என்ன என்பதை கவனமா எண்ணி பார்க்கறது இல்லை. அப்ப இவர் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் இயேசுவின் நாமத்தினால செபிக்கவும் அவங்க செய்யறாங்க. ஆனா அதை கவனமா பிரிச்சு பார்க்க தெரியல. எபிரேயர்ல சொல்றாரு 1ஆம் அதிகாரத்துல சர்வத்திற்கும் சுதந்திரவாளி. ரோமர் 9:5 சொல்றாரு சர்வத்திற்கும் மேலான தேவன். அப்போ
இயேசுவானவர் சர்வம் அப்படின்னு ஒன்று பிதாவையும் உள்ளடக்கி இருக்கிறதா, பிதாவிலிருந்து அதற்கு அடுத்து உள்ளடக்கி இருக்கிறதா, பிதா என்ன ஒப்பு கொடுத்தாரோ அதை உள்ளடக்கி இருக்கிறதா, பிதாவை சேர்த்து இருக்கிறதா? அநேக மக்கள் சர்வம் என்ற ஒன்று எல்லாமே பிதாவையும் உள்ளடக்கி இருக்கிறது என்று யோசிக்கிறாங்க. சில மக்கள் இவர்தான அவரு, அதனால என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் வேதவசனம் அதெல்லாம் மாறுபட்டு பேசுது. கீழ்ப்படுத்தினவர் கீழ்பட்டிருக்க கீழ்ப்படுத்தப்படவில்லை என்று 1 கொரிந்தியர் 15 வெளியரங்கமாக இருக்குன்னு சொல்றார். 26க்கு மேலே படிச்சு பாருங்க. அதனால இந்த பாடத்தை இங்கே நான் விவரிக்கல. பொதுவாக இயேசு எல்லா அதிகாரத்தையும் உடையவர் அப்படிங்கும்போது வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர், பிதாவையும் பிதாவின் மேலும் இவருக்கு அதிகாரம் இருக்கும் என்று எங்கேயாவது ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லுதா? அப்படி இருக்கிறத ஒரு வார்த்தை இருக்கிறதா? சர்வத்திற்கும் சுதந்திரவாளின்னு சொல்றாரு எபிரேயர்ல. சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று ரோமர் 9 சொல்றாரு. இதெல்லாம் அந்த பாடங்கள் பதிவிடப்பட்டிருக்கிறது. நாம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக அதை தருவோம். நீங்கள் அதை கவனித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது எவைகளில் விளக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும். எவைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே நாம ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பிதா அனுப்பிய கிறிஸ்துவை அறிகிறது என்றால் என்ன அர்த்தம்? யோவான் 1:1-3 நாம் இயேசுவை அறிந்திருப்பது என்பது அவர் மூலமாய் பிதாவானவர் சிருஷ்டித்திருக்கிறார். அப்ப இயேசுவுக்கு சிருஷ்டிப்பின் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாய் அந்த வேலையை செய்திருக்கிறார். அப்போ இங்க என்ன சொல்றாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ ஆதி என்பது சிருஷ்டிப்பின் ஆதியை குறித்தான் பேசுகிறது. இப்போ சமமாய் இருந்தால் சுயமான வல்லமை கண்டிப்பா இருந்திருக்கணும். அப்படி இல்லை. 2 தேவனும் ஒரே இடத்தில் இருந்தார் என்றும் ஒன்று சொல்லவில்லை. அப்ப இந்த தேவனிடத்தில் இருந்தது அப்படி சொல்றதுக்கு பதிலாக குமாரனோடு பிதா இருந்தார் என்று ஏன் சொல்லவில்லை? அவர் மூலமாய், அதாவது டிய, அப்போ ஒன்றின் மூலமாக ஏன் அவரே என்று சொல்லவில்லை? பாருங்க, இப்போ அதிகாரத்தை கொடுக்கிறவர் யார்? அவர் மூலமாய் செய்தவர் யார்? இது இல்லாம இவரே செய்து விட்டார் என்று நான் புரிந்து கொள்ளும் போது தவறா புரிந்து கொள்ளலையா? அதிகாரத்தின் உயர்பட்ச பிதாவானவர் யார்? இந்த அதிகாரத்தை கொண்டு யார் மூலமாக இதை சிருஷ்டித்தார் என்று சொல்லவில்லையா? பாருங்க, இதை குறித்து நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்று நாம் 3 பகுதிகளை நாம் பார்த்தோம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ராஜா. அந்த அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் தான் நியமனம் செய்தார். இயேசுவின் மேல் விசுவாசமாய் இருப்பது என்பது பிதாவானவர் இயேசுவுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரோ அந்த அதிகாரத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வது. இயேசுவை அறிந்திருப்பது என்பது, அப்போ இயேசுவை அறிந்திருப்பது என்பது என்னவென்றால் அவர் மூலமாய் இந்த உலகத்தை அவர் சிருஷ்டித்திருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கணும். அவரும் அந்த சிருஷ்டிப்பிலே பிதாவானவர் அவரை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அப்போ கேள்வி ஒன்று கடைசியில் கேட்போம், பிதாவும் குமாரனும் சமமான வல்லமையுடையவர்களா? அது சத்தியத்தில் இருக்கிறதா? ஒரு வசனத்தை எனக்கு அதில் பதிவிடுங்கள். எந்த வசனமா இருக்கட்டும், நானும் அதை அறிந்து கொள்வேன், கற்றுக்கொள்வேன். பிதாவாகிய தேவன் நமக்கு உணர்ந்து கொள்ளலை தரட்டும். கேள்வி என்னவென்றால், நாம் பிதாவானவர் இயேசுவை சிருஷ்டிகர் என்றால் ஆமா என்று ஒத்துக்கொள்வோம். அவர் மூலமா என்றால் ஆமா என்று ஒத்துக்கொள்வோம். அவருக்காக என்றால் ஆமா என்று ஒத்துக்கொள்வோம். அதிகாரம் கொடுக்கப்பட்டதென்றால் ஆம் என்று ஒத்துக்கொள்வோம். சகல அதிகாரம் என்றால் ஆம் என்று ஒத்துக்கொள்வோம். சர்வம் என்றால் ஆம் என்று ஒத்துக்கொள்வோம். பிதா உட்பட்டிருக்கிறாரா இல்லையா என்று சொன்னால் இருக்கு என்றால் ஆம் என்று ஒத்துக்கொள்வோம், இல்லை என்றால் ஆம் என்று ஒத்துக்கொள்வோம். அப்போ நம்ம அதை விட மேன்மைப்படுத்தும் பொழுது என்னாகும்?
சர்வம் சர்வத்திற்கு மேலான பிதாவை உள்ளடக்கி இருக்கிறதா? அப்படி ஒரு வசனம் உங்களுக்கு இருக்கிறதா? சர்வம் என்றால் என்ன? ரோமர் 9ஆம் அதிகாரம் அந்த 5ஆம் வசனத்திலே ஒரு பாடம் பதிவு இருக்கிறது. அதை நம்ம கொடுப்போம், அதையும் பார்த்துக்குங்க. அப்போ நம்ம வேத வாக்கியங்களை சரியாக உணர்ந்து கொள்வோம், ஜீவனை பெற்றுக்கொள்வோம், ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விலகி இருப்போமாக. பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, பிதாவே, நீர் குமாரனை மேன்மைப்படுத்துகிற அதிகாரத்தை நாங்கள் ஒத்துக்கொள்ள எங்களுக்கு தாழ்மையான இருதயத்தை தாரும். வேத வசனங்களை கவனிக்கிற உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள பயம், தேவ பயம் எங்களுக்கு இருக்கட்டும். பிதாவே, உலகமானது தேவனை அறிந்து கொள்வதற்கு உலக ஞானத்தை பயன்படுத்துகிற பொழுது அவர்கள் தவறி சென்று விடுகிறார்கள். ஆகவே உலகத்தினுடைய உதாரணங்களும் உலகத்தினுடைய ஒப்புமைகளையும் இந்த தேவத்துவம் என்ற பாடத்திலே கொண்டு வரும்போது அவர்கள் தவறாகிறார்கள். ஆகவே தயவு கூர்ந்து உம்முடைய வார்த்தைகளில் நீர் எப்படி குமாரனை கனப்படுத்துகிறீர், எப்படி மேன்மையாக விவரிக்கிறீர், எப்படி அதிகாரத்தை சொல்லுகிறீர், எந்த வகையில் நீர் சமம் என்கிறீர், எந்த வகையில் சமமில்லை என்கிறீர், எந்த வகையில் அவரோடு இருந்தார் என்பதையும், எப்படி அவர் சிருஷ்டிகராக இருக்கார் என்பதையும் சொல்லுவதை நாங்கள் ஒப்புக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். சமம் இல்லாத காரியங்களை சமம் என்று சொல்லும்போது நியாயத்தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள முடியாது என்ற பயத்தை எங்களுக்கு தாரும். கவனிக்கிற அன்பான பிள்ளைகளுக்கு ஞானமும் உணர்ந்து கொள்ளுதலும் உடைய வார்த்தையிலிருந்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான வியூவர்ஸ் அண்ட் தேவனுடைய பிள்ளைகளுக்கும்.